பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவிருட்சாய நமதாம் காமதேனுவே துர்வாதி வாந்திர வைஷ்ண வேந்தி வரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோ எத்தந்த தயாளவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அருகில் நான் ரங்கநாதன், மதுரையை சார்ந்தவன், அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவன். ஸ்ரீ குரு ராகவேந்தருடைய மகிமையை பற்றி என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்த வரையில் சில விடயங்களை சொல்கிறேன். அவருடைய மகிமை மிகவும் மகத்தானது. நான் அரசு பணியிலிருந்து கடந்த 2004ஆம் வருடம் பணி நிறைவு பெற்றேன். என்னுடைய பணியானது பொதுமக்களுக்கும் அதே நேரத்தில் அனைவருக்கும் நம்மால் முடிந்தளவு சேவை செய்ய வேண்டியுள்ள நோக்கத்துடன் நான் அடிக்கடி புட்டபர்த்தி மற்றும் சீரடி கோயில்களுக்கு சேவை பணியாற்ற செல்வேன். ஓய்வு பெற்ற பின் என்னுடைய நோக்கமானது மதுரை பேச்சுமண் படித்துறையில் உள்ள ஸ்ரீ குரு ராகவேந்தர் மடத்திற்கு அடிக்கடி நான் போகும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் ஒரு தரிசனத்தின் போது அங்கு செயலாளராக பணிபுரிந்த பெரியவர் என்னை அழைத்து, நீங்கள் வீட்டில் இப்பொழுது பணி ஓய்வு சுமதானே இருக்கிறீர்கள், ராயர் மடத்துக்கு வந்து சேவை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் பிரதி வாரம் வியாழக்கிழமை தோறும் 2005ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து விடாமல் பிரதி வியாழக்கிழமை தோறும் மடத்திற்கு செல்வேன், ராயரை வணங்குவேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு அவ்வளவாக சிறு குரு ராயன் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. சேவை செய்வோம், போவோம், வருவோம், அதோடு நிறுத்தி கொண்டேன். பின்னர் ஒரு மாதம் கழித்து என்னுடைய இருசக்கர வாகனத்தில் நான் மதுரை வைகை பாலத்தை கடக்கும்போது எதிராக ஒரு பெரிய லாரி ஒன்று எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் இடது பக்கம் ஓரமாக சென்றிருந்தாலும் அந்த வண்டியினுடைய வேகம் பார்த்தவுடனே நான் மிகவும் பயந்து என்னுடைய இருசக்கர வாகனத்தின் பிரேக்கை பிடிக்காமல் விட்டுவிட்டேன். வண்டி எதிராக என்னிடத்தில் வரும்போது நான் மிகவும் பயந்த சூழ்நிலையில் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்னுடைய வண்டிக்கும் எந்த சேதமில்லாமல் வண்டி அப்படியே பிரேக் போட்டு நின்று விட்டது. எதிரே வண்டிய லாரியும் பிரேக் போட்டு நின்று விட்டது. அப்பொழுதுதான் ராயருடைய மகிமையை முதலாக உணர்ந்தேன். இனிமேல் நாம் விடாமல் தொடர்ந்து ராயருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து ராயருக்கு சேவை செய்து கொண்டு வரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. வரும் பக்தர்களிடம் அர்ச்சனை கேட்பது என்னுடைய வழக்கம். காலையிலும் மாலையும் அர்ச்சனை கேட்பேன். முதலில் ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திரம், மத்வாச்சாரியாருக்கு அஷ்டோத்திரம், பிறகு ஸ்ரீ குரு ராகவேந்தருக்கு அஷ்டோத்திரம். ஒவ்வொருடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் கேட்டு அர்ச்சனை சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், மனதார வேண்டுவேன். ராயரிடம் பக்தியை செலுத்தி பக்தர்களுக்கு உள்ள குறைகளை விரைவில் தீர்ப்பதற்கு ராயர் அனைவருக்கும் அனுபவிய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நான் அவர் வேண்டிக் கொள்வேன். இதற்கு கிடைத்த மிக பாக்கியம். பின் தொடர்ந்து என்னுடைய உடல்நிலை அவ்வப்போது என்னுடைய வயது அடிப்படையில் மிகவும் சிரமமான சூழலில் இருந்தேன். ராயரை நினைத்து கொண்டே வரும்போது எனக்கு அகில உலக ராகவேந்திர பக்தி இயக்கம் ஐடார்க்கானது என் மனதில் புகுந்தது. அந்த நிறுவனமானது அனைவருக்கும் பயன்படும் வகையில் அனைத்து ராகவேந்திர பக்தர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஏற்பட்ட நிறுவனம். அதில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்ய என்ற நோக்கத்தில் நான் அதில் ஒரு உறுப்பினராக ஆனேன். அது சமயம் தொடர்பாக சரவணன் சார் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். அவருடைய கருத்துரையை எங்கிருந்தாலும் எப்பொழுதுதான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எண்ணற்ற கருத்துரைகளை கேட்டுள்ளேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு முழு நம்பிக்கையும் என்னுடைய வாழ்வில் நாம் செய்யும் சேவைக்கு சிறு குரு ராகவேந்திரன் அவர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து காப்பார் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. ராகவேந்திர விஜயம் அதனுடைய உறுப்பினராக கிடைத்தது எனக்கு பெரிய பாக்கியம். அதற்கு மேல் அகில உலக ராகவேந்திர பக்தி தலைவர் திரு முனியாண்டி சுப்பியா அவர்களோடு இணைந்து திரு சரவணன் சாரோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. வடவாறு மறக்க முடியாத அனுபவம்.
ஸ்ரீரங்கம் அதை காட்டிலும் மறக்க முடியாத அனுபவம். புவனகிரி இப்பொழுது மிகப்பெரிய அனுபவம். எல்லாற்றையும் காட்டிலும் நமது மந்திராலயத்தில் பால்குடம் எடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியம். பொதுவாக முருகன் மற்றும் சில பேர் மாரியம்மன் இது போன்ற தெய்வங்களுக்கு பால்குடம் எடுப்பது வழக்கம். ஆனால் இதில் மாபெரும் புரட்சியாக அகில உலக ராகவேந்திர பக்தி இயக்கமானது மந்திராலயத்தில் பால்குட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியது என் போன்ற பக்தர்களுக்கு பெரிய பாக்கியம். அனைவரும் ஒரு சேர இணைந்து பால்குடம் துங்கபத்திரை கதையிலிருந்து எடுத்து ராயருக்கு நாமே அபிஷேகம் செய்யும் அளவில் ஏற்பட்டது. இந்த மாதிரி பாக்கியம் ராகவேந்திரர் பங்கு கிடைத்தது. ராகவேந்திரர் விஜயமும் தமிழ்நாடு ஐடார் மற்றும் அகில உலக ராகவேந்திர பக்தியும் இணைந்து நடத்திய கோலாகலமான நிகழ்ச்சியாகும். வாழ்வில் மறக்க முடியாது. அது சமயம் நமக்கு பெரும் மரியாதைக்குரிய ஸ்ரீபாதங்கள் அவர்கள் சுபதேந்திர அவர்கள் இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கியது மிகப்பெரிய பாக்கியம். தொடர்ந்து விடாமல் நாங்கள் ராகவேந்திர விஜயத்தின் மூலமாக அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் எனக்கு சிறிய ஒரு மருத்துவ சோதனை ஏற்பட்டது. அதில் மீண்டு வர எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அளித்தார். இதுபோன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகள். இப்பொழுது நான் வாழ்ந்து வருவது சிறு குரு ராகவேந்தருக்கு செய்யும் சேவைதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அதுவும் விஜயம் தளத்தில் மரியாதைக்குரிய சரவண சார் அவர்கள் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறார்கள். நம்பிக்கைதான், சுய நம்பிக்கைதான். ராயர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அதற்கு மீறி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சில விஷயங்கள் தாமதமானாலும் நல்ல பலன்களே கிடைக்கும். ராகவேந்தருடைய வழிபாட்டு முறை, அவர் எப்படி வணங்க வேண்டும் என்பது விஜயந்தளத்தின் மூலமாக அடிக்கடி வருகிறது. நாம் அதை பின்தொடர்ந்து அவருடைய கருத்துரையை வலிமையில் விழிவைத்து கேட்டு நன்றபடியாக நாம் தொடர்ந்து செய்தால் சரணாகதி பக்தி இது விஷயமாக சரவண சார் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். சரணாகதி தான். ராயரை சரணாகதி அடைந்து விட்டால் வேறு எந்த தெய்வமும் நமக்கு குரு மூலமாகத்தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அவரை பார்க்கிறோம், அது மூலமாக தெய்வங்களை பார்க்கிறோம். அதனால் சரணாகதி பக்தியை பின்தொடர்ந்து செய்வோம். நன்றபடியாக இருந்து அனைவருக்கும் ஒரு ராகவேந்தர் அனுபவிப்பார். இப்பொழுது உள்ள வருங்கால இளைஞர்கள் தயவுசெய்து ராகவேந்தர் பக்தியை அனைவரும் அகில உலகில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மடத்திலும் சரி, ராகவேந்தர் மந்திராலயத்திலும் சரி, எண்ணற்ற பக்தர்கள் வந்து கொண்டு ராயரை ஒரு தரம் வணங்கி சென்று விட்டால் அவருடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கருத்தினை சொல்கிறார்கள். எனக்கு அது நடந்தது, பிள்ளை வரம் கிடைத்தது, கல்யாணமானது, என்னுடைய தாய் தந்தையர் நல்லா இருக்கிறார்கள், என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் அதுவும் சரியாகிவிட்டது. எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். நோ நெகட்டிவ் அப்ரோச், ஒன்லி பாசிட்டிவ் அப்ரோச். அதனால் விடாமல் ராயரை வணங்கணும். எனவே அனைவரும் குரு ராயரை விடாது பிரார்த்தியுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்றும் அவர் தொழிலோடு வாழ்வோம், ஓங்கி சொல்வோம். ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.